Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பிறகு பாகிஸ்தானியர்கள் தங்களது கிச்சு கிச்சு மூட்டும் செல்ஃப் டேமேஜ் மீம்ஸ்களால் இந்தியர்களையே சிரிக்க வைத்தார்கள் அல்லவா? அதற்கு காரணம் வெளியாகி உள்ளது. தண்ணியை நிறுத்துறீங்களா? இங்கேயே தண்ணி பஞ்சம். கொல்ல போறீங்களா? நாங்களே பாகிஸ்தான் அரசாங்கத்தோட கையால தினம் செத்துட்டு இருக்கோம். லாகூரை எடுத்துக்கிறீங்களா? அரை மணி நேரம் கூட உங்களால வச்சிருக்க முடியாது, ஏன்னா மொத்தமும் கடன் என பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா போர் தொடுக்கும் என்ற அச்சத்தில் மீம்ஸ் போட்டு தங்களை தாங்களே பங்கமாக கலாய்த்துக் கொண்டனர் பாகிஸ்தானியர்கள். எப்படி ஒரு நாடு தனது சொந்த நாட்டு ராணுவத்தையும் அரசாங்கத்தையும் இப்படி கலாய்க்கிறது என்று பாகிஸ்தானின் டான் பத்திரிகை ஆய்வு மேற்கொண்டது. அதுவே தற்போது ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறது. முந்தைய பல இக்கட்டான சூழல்களில் பாகிஸ்தான் மக்கள் சுய டேமேஜ் செய்து கொண்டவர்களாகவே பார்க்கப்பட்டிருக்கிறார்களாம். அதேபோல இந்த முறையும் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் லாகூரை தாக்கலாம் என்ற ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் சூழலில் கூட தொடர்ந்து அத்தகைய செல்ஃப் டேமேஜ் மீம்ஸ்கள் உலா வந்த வண்ணம் உள்ளன. ஒருவன் வாளேந்தி போருக்கு வந்தால் அவன் முன் சிரிப்பதை ஒரு ஆயுதமாக்கி பயன்படுத்துவதும் ஒரு டெக்னிக்காம். சிரிப்பவனை எப்படி கொல்ல முடியும்? எப்படி குண்டு போட முடியும்? எப்படி துப்பாக்கியால் சுட முடியும் என எதிரிகளை நினைக்க வைப்பதே அவர்களது கோப்பிங் மெக்கானிசமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இன்றி ஜென்ஸி எனப்படும் இக்கால தலைமுறையினர் சீரியஸான மனநிலையை சமாளிக்க முடியாமல் பிரச்சனையை எதிர்கொள்ளும் திறனை இழந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் போர் என சூழல் வந்த போதையெல்லாம் ஆண்கள் போர்க்களத்திற்கு செல்வார்கள். ஆனால் தற்போது எக்ஸ் தளத்துக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் செல்வதாக டான் செய்தி வெளியிட்டுள்ளது. இதைத்தான் 5ஆம் தலைமுறை போர் எனவும் பெயரிட்டிருக்கிறது. சொந்த நாட்டின் போர் திறன் குறித்து கேலி செய்வது அவர்களுக்கு ஒரு மீம்ஸ் போரை போல தெரிவதாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. ரியல் போரில் ஈடுபட முடியாதவர்கள் அல்லது ரியலான போர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளவர்கள் தங்களை தாங்களே கேலி செய்து சிரித்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வதாக மருத்துவ ஆய்வு தெரிவிப்பதாக டான் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஒரு ஃபெயிலியரை சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாத ஜென்ஸி ஆட்கள்தான் இது போன்ற மீம்ஸ் போரில் ஈடுபடுவதாகவும் ஒரு நாளைக்கு ஒரு மீம் போட்டால் எதிராளிகளை எல்லையில் இருந்து கடத்திவிடலாம் என அவர்கள் தப்பு கணக்கு போட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் தோற்றாலும் அதற்கு பெருமையாக சிலர் மீம்ஸ் போட்டுக் கொள்வதாக கூறியுள்ளது. அதேபோல கடைசியாக யார் சிரிக்கிறார் என்று பார்க்கும் போட்டியில் முதலில் சிரித்து போட்டியில் அவுட் ஆகி ஆயுதமே இல்லாமல் எதிராளிகளையும் சிரிக்க வைத்து எஸ்கேப் ஆவது பாகிஸ்தானியர்களின் கலை என்றும் கூறியுள்ளது. மின்சாரம் கிடைக்காமல் அதன் கட்டணம் உயர்வாக இருப்பது, கராச்சியில் தண்ணீர் இல்லாமல் இருப்பது, கேஸ் பாகிஸ்தானின் எந்த ஊருக்கு சென்றாலும் கிடைக்காமல் இருப்பது, அதிக வரி, வேலைவாய்ப்பின்மை, தேசத்தின் பாதுகாப்பற்ற சூழல் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் மீம்ஸ்களை போட்டே எதிர்ப்புகளை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். போர் வரப்போகிறது என்று பயந்து நடுங்குவதை விட இது எவ்வளவோ மேல் என்றும், ஆனால் இது ஆரோக்கியமானதா என்று கேட்டால் இல்லை என்றும் டான் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதிகமான மன அழுத்த சூழலில் இருப்பவர்கள் இது போன்ற பிளாக் ஹியூமரை பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. பயத்தில் போர் வரப்போகிறது என்று அடுத்தவர்களை தூண்டாமல் சிரித்தபடியே கடக்க இந்த தலைமுறையினர் கற்று இருப்பதாகவும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் துடைத்துவிட்டு செல்வதாக இருப்பதாகவும், இந்த காமெடி மூலம் ஒரு ரிலீஃப் கிடைத்து ஒரு அமைதியை அவர்கள் உணர்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. போர் சூழலில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை இந்த மீம்ஸ்கள் கொடுப்பதாக கூறியிருக்கும் டான் செய்தி பாகிஸ்தானியர்கள் எதையும் சிரித்தபடியே கடப்பதற்கு பழகி இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.